சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழை பொறுத்தளவுக்கு டிஎன்பிசியில் +1 +2 ரொம்ப முக்கியமான ஒன்று. +1 வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஒரே வீடியோ 2 மணி நேரம் நடத்தி கம்ப்ளீட்டாக +1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாடல் வரி, இலக்கண குறிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த +2லையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ +1 +2ல ஒரு விஷயம் என்னன்னா, +2ல கம்மி, +1ல தான் நிறைய தகவல் இருந்துச்சு, நிறைய தகவல் இருக்கும். ஆனால் +2 கொஞ்சம் கம்மி தான். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கிற போது +1 நல்லா படிச்சுக்காங்க, +2வையும் நல்லா படிச்சுக்காங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். +2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். +1 தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா இதை ஈஸியாக படிச்சிடலாம். கொஸ்டின் கண்டிப்பாக +1 +2ல இருந்து எடுப்பாங்க. நீங்கள் தவறாமல் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுட்டு போயிருங்களான்னு பார்த்துக்காங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க. ஸோ இது வந்து +2 தமிழ் புக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துருமா? ரைட், கரெக்டாக ஒரு 1 to 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதிகபட்சது 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இளந்தமிழே அனைவருக்கும் வணக்கம். இளந்தமிழே அப்படிங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம்னாலே பார்த்தீங்கன்னா எஸ்பிபியை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம வானம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பாடல் வரி தொடங்குது. செம்பருதி அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான், அந்த பாடல் வரி அப்படி தான் வரும். இந்த பாடல் வரியை வந்து பார்த்தீங்கன்னா, கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல, குளிர் பொதிகை தென்தமிழை சீரி வா வா அப்படின்னு இருக்கும். இவ்வளோ பெரிய பாடல் வரியை கொடுத்து கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். எஸ்பிபி வந்து ஒரு பாட்டு படிச்சாருன்னு வச்சுக்கோங்கமே, செம்பருதி மலை மேட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். முத்தமிழே நீ உள்ளாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரி எங்கனையாவது பார்த்தீங்கன்னா எங்கனையாவது பிடிச்சிருவீங்க. ரைட்டா? மேக்ஸிமம் இதை கொடுத்து கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இது கேட்பாங்க. எதை கேட்பாங்க? இது ஒன்று பார்த்துக்காங்க. இலக்கண குறிப்பில் வியர்வை வெள்ளம் அப்படின்னா உருவகம். வியர்வை வெள்ளமா வந்துகிட்டு இருக்கு வெயில்ல, அதுனா உருவகம். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பாலசுப்ரமணியம்னா ஒரு பாட்டு படிக்கிறவராக இருந்தா ஒரு தண்ணிக்குள்ள போய் மூழ்கி ஒரு யாகம் பண்ணிட்டு வந்து தான் பாட்டு படிப்பாங்க. காலங்கத்தால வெள்ளனா, இதுதான் நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம். இந்த குருதட்சணையை கொடுத்துட்டு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு அப்புறம் தான் பாட்டு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிற்பி பாலசுப்ரமணியம் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்போ என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு நதி ஓடுது. ஷார்ட்கட் வச்சுக்காங்க. கிராமத்து ஒரு நதி ஓடுது. அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஒரு கிராமத்துல இன்னைக்கு நதி ஓடுனா பெரிய விருதே கொடுக்கலாம். இன்னைக்கு எங்க நதி ஓடுது? ஸோ கிராமத்து நதியில ஒரு நதி ஓடுது. அப்ப சிற்பி பாலசுப்ரமணியம், அவர் தான் எஸ்பிபி இன்னைக்கு இறந்துட்டார்ல, அவர் பாவம். அவர் போய் என்ன பண்றாருன்னா, ஒளிப்பறவை அப்படின்னா அவர் உள்ள போய் தண்ணிக்குள்ள போய் மூழ்கிறாரு. கிராமத்துல தண்ணிக்குள்ள மூழ்கிறாரு. அப்ப பூஜ்ஜியங்களா வருது, முட்டையா வரும்ல, பூஜ்ஜியங்களின் சங்கிலி ஒளிப்பறவை. அந்த பறவை வந்து அந்த அவர் மூழ்கும் போது பறவைகள்லாம் அங்கே இருக்கு. அது ஒளியில தெரியுது. அங்க சர்ப்பயாகம், அதுக்கு பேர் சர்ப்பயாகம். சூரிய நிழல், சூரியனுடைய நிழல் உள்ள மூழ்கும் போது உள்ள சூரியனுடைய வெளிச்சம் படுது. ஸோ இதுதான் சிற்பி பாலசுப்ரமணியத்தோட விஷயம். உண்மையாவே எஸ்பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி எல்லாமே தெரியும். எதுல வேணாலும் பாட்டு படிப்பாரு, எதுல வேணாலும் மேடல வந்து பேசுவார். அவ்வளோ வெல் டேலண்டட். ஸோ அப்படிங்கிற போது இவருக்கும் எல்லாமே தெரியுது. இவர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்கவே, சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். எஸ்பிபிக்கு வந்து உண்மையாவே பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபி வந்து என்ன பண்ணுவாரு, அடிக்கடி பாரதியை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். அப்ப பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை ஹெச்ஓடியா வேலை பார்த்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவரை பத்தி ஒன்றும் இல்லை. அடுத்தது அவருடைய மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும். மலையாளத்துல இப்போ ஜேசுதாஸா, அவர்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்துக்காரர் தானே. அவரெல்லாம் கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ்பிபியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏசுதாஸ் அந்த பாட்டு படிக்க வருவார்ல. அப்படிங்கிற போது அப்போ அப்போ கேரளாக்காரங்களும் நல்ல பழக்கம் தானே. அப்போ மலையாள கவிதை அலையும் சுவடும். மண்ணில் இந்த காதலுண்டு அப்படின்ட்டு ஒரு பாட்டுல அந்த அலை அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அப்போ ஓடிக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படின்ட்டு ஒரு பாட்டுல ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு எல்லாம் பாடியிருக்காரு. அந்த எஸ்பிபியை ஃபுல்லாக ஞாபகம் வச்சிங்கன்னா, அலையும் சுவடும், மலையாள கவிதை, இலக்கிய சிந்தனை இது ஃபுல்லாக அவர் உரைநடை நூல்கள். இதில் என்னது? உரைநடை நூல்கள். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினைகளையும் தமிழ் மொழிபெயர்த்துள்ளார். அவ்வளோதான். சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. சாகித்ய அகாடமி இப்போ நீங்கள் விஜய் டிவி, இந்த டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜட்ஜாக போயிருப்பார். பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு ஜட்ஜாகவே இருப்பார். ஜட்ஜாக போய் கலந்துக்கிட்டு அவர் ஒரு உறுப்பினராகவே அங்கே இருப்பார். பாட்டு படிக்க போறவராக இருக்க மாட்டார், ஜட்ஜாக தான் இருப்பார். அந்த மாதிரி செயற்குழு உறுப்பினராக அவர் இருந்திருக்காரு. எப்படி பார்த்தீங்களா? எஸ்பிபி ஞாபகம் வச்சிங்கன்னா இது ஃபுல்லாக முடிஞ்சிடும். ரைட். அடுத்தது தமிழ் மொழியின் நடை அழகியல். நடையா
உன் நடைய நல்லா நடராஜா நடராஜா உன் நடைய அழகா இருக்கியா நடராசா நடராசா வாராசா அப்படிங்கிற மாதிரி நடராசன். தமிழ் அழகுனா நடராசன். யாரு? நடராசன். இந்த மாதிரி பாடல் வரி கிளவியாக்கம்னு வந்தா தொல்காப்பியம். நீங்க பாடல் வரியில இந்த கிளவியாக்கம்னு வந்தா தொல்காப்பியம். இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிடணும் கரெக்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்நிலமருங்கின் அறம் முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப தொல்காப்பியம். அந்நிலமருங்கின் அறம் முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. இது வந்து பாத்தீங்கன்னா அறவியலை பத்தி சொல்லுது. இதுவும் தொல்காப்பியம் தான். அறவியல் இந்த தொல்காப்பியத்திலையும் பாத்தீங்கன்னா அறவியல், அந்த கிளவியாக்கம், அந்த இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லும். அதான் அதனால இந்த பாடல் வரியை பார்த்தா தொல்காப்பியங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். இது புறநானூறு. கடந்தொடு தானை மூவிருங்குடி கடைசியில யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடிநீர் செலினே. குன்றும் உண்டு நீர் பாடிநீர் செலினே. இங்க இந்த ஏரியால குன்றுனா ஒரு மலைன்னு வச்சுக்காங்கவே. இந்த பாடல் வரியை நீங்க பாருங்க. யாமும் பாரியும் உளமே நம்ம ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கிருவோம். 300 ஊர்த்தே 300 ஊரும் எல்லா ஊருக்குள்ளும் எல்லாமே இருக்கு. தண்ணி இருக்கு, மழை இருக்கு. அப்புறம் கூட ஃபாரினுக்கு வெளியே போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்கட்டா வச்சுக்காங்க. அப்ப பாருங்கவே 300 ஊரும் 300 ஊர்த்தே எல்லாமே இங்க இருக்குடா. மழை இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்கடா போறீங்க பாரினுக்கு? அதான் புறநானூறு. என்ன நானூறு? புறநானூறு. அடுத்து படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை. அப்ப நல்லிசை நல்ல நல்லி எலும்பு கடிக்கணும்னா வீட்டுல எல்லாம் சாப்பிட முடியாது. வெளியே எங்கிட்ட போய் ஹோட்டல்ல சாப்பிட்டாதான். அடுத்து புணரின் புணராது பொருளே பிரியின் புணராது புணர்வே. இந்த புணர்தல் அப்படிங்கிறது ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்கவே. ஒரு உணர்வு இருக்கணும். அதான் நல்லது நமக்கு. அதான் நற்றினை. புணரின் புணராது புணர்வே. என்னையா சொல்ல வர? நல்லது சொல்ல வரேன். சண்டை போடு ஆனா போடாம இரு, பேசு ஆனா பேசாம இரு, பழகு ஆனா பழகாம. என்னையா சொல்ல வர? நற்றினை. நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை அப்படின்னா தந்தைனாலே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவோம். அப்பானாலே என்ன வேலை என்ன? வீட்டை விட்டு வெளியே போடா. எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே போ. அதே அப்பா. இப்ப ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்க நம்மளுக்கு? எப்பா நீ வீட்டை விட்டு வெளியே போப்பான்னு சொல்லிடுறாங்க. ரைட், ஓகே. இந்த பாடல் வரி இப்படி வந்து அப்படி ஆக வச்சுக்கணும். தந்தை தந்தை தந்தைனாலே புறநானூறு. அடுத்து இடுக வென்றோ சுடுக வென்றோ. இடுக சுடுக படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே அப்படிங்கிறது புறநானூறு. வெளியே வெயில்ல தலையை காமிக்க முடியலையே, அவ்வளோ வெயில். இடுக சுடுக சுடுதே, வெயில் இடுதே அப்படின்ட்டு. ரைட்டா? வேற நானே கவிஞன் ஆயிருவேன் போல இருக்கு வர வர. என்னன்னு தெரியல. இது நடராஜன் தமிழ் அழகியல். அவர் நடந்து வந்தாலே அழகா இருக்கும் அப்படிங்கிறதான். அது ஒன்னையாவது வச்சுக்கிட்டா போதும். அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படி அடிச்சிடணும் டேபிள்ல. தண்ணீர் இல்லாத தமிழ் டம்முன்னு இப்படி அடிக்கணும். இனி எதுக்கு டம்முன்னு அடிக்கணும்? தண்டி அலங்காரம். யோ ஏயா அந்த யாரையா அந்த ஷார்ட்கட்டை போட்டு கொடுத்தா? ஒரு மனுஷன் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். போடுங்க. தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓங்கு பரிபாடல் இந்த ஒரு சில இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்தா டேபிள் ஒரு தட்டு தட்டிடணும். ரைட்டாப்பா? தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம் உரை மேற்கோள்கள் தண்டி அலங்காரம். ஸோ ஓங்கல் இந்த ஒரு ஓங்கி அப்படி அடிச்சா தண்டி அலங்காரம். ஓங்களுடைய வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி நாங்கள் ஓங்க அப்படின்னாலே தண்டி அலங்காரம் போட்டுருவோம். ஏங்கோல் நீர் ஞானத்து ஆகட்டும் மின்னோர் இல்ல மின்னேர் தனியிலா வெங்கது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னா தண்டி அலங்காரம். தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம். ஸோ பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொலைப்பட்டு எந்த மலைன்னு கேட்பாங்க? பொதிகை மலை. அடிக்கடி இங்கே மேக்சிமம் பொதிகை மலை தான் பற்றி தான் சொல்லுவாங்க மேக்சிமம். ரைட். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். அப்ப தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம் இது அணி இலக்கணத்தை மட்டும் கூறுது. அணி இலக்கணத்தையும் கூறும் நூல் அப்படின்னா தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். இது எல்லாமே பொதுவா எல்லாமே அணி இலக்கணத்தை கூறுங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் தாங்க. அணிகலன்னாலே என்னது? அலங்காரம் பண்றது தானே. அப்ப தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் ஆனந்தமா இருக்கும். அந்த அலங்காரம் பண்ணும்போதே அணிகலன் போடும்போது ஆனந்தமா இருக்கும். குவளை ஆனந்தம். அவ்வளவுதான். ஸோ தண்டி அலங்காரம் அணி இலக்கத்தை குறித்து சிறப்பான நூல்கள் ஒன்று. அதாவது காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவிதான் காவிய தர்சம்ங்கிற தழுவிதான் எழுதப்பட்ட. இது ஆசிரியர் தண்டி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பொதுவியல், பொருள் அணியியல், சொல்லணியல் மொத்தம் 3 பெரும் பிரிவுகளை உடையது. பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு மொத்தம். வச்சுக்காங்க. தம்பி நெல்லையப்பருக்கு. தம்பி பாரதியாரோட 7 வருஷம் இளையவர்.
தம்பி நெல்லையப்பருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. 7 வருஷம் தானா? ஆமா 7 வருஷம் தான் வரும். தம்பி நெல்லையப்பருக்கு, நான் தான் பாரதி, என் தம்பி நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுறேன். இந்த கடிதத்தெல்லாம் தொகுத்து தான் பத்மநாபன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. பத்மநாபன், பட்ஜெட் பத்மநாபன் அப்படி சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டுறதுக்குள்ள அவர் படுற பாடம். அந்த பட்ஜெட் பத்மநாபன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரபு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல அவரு நடந்துக்கிறது. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் கடிதம் எழுதுறாரு. எங்க இருந்து எழுதுறாருன்னா புதுச்சேரியில இருந்து எழுதுறாரு. ஜூலை 19, 1915. இதெல்லாம் பார்க்கணுமா சார்னா? பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது தானே. அது என்ன கஷ்டமான வருஷமா? 1915 அவர் கடிதம் எழுதுறாரு. 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி கடிதம் எழுதுறாருன்னு வச்சுக்காங்க. ஜூலை 19, ஜூலை 19 அவ்வளவுதான். அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு 15ல எழுதுறாரு. அப்ப என்னன்னா, எனது அருமை தம்பி ஆகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. எனது தம்பி யாரு? தம்பி யாரு? நெல்லையப்பருக்கு. தம்பி நெல்லையப்பருக்கு பராசக்தி உன்னை காப்பாற்றணும். பராசக்தி தான் உன்னை காப்பாற்றணும். தம்பி நான் ஏது செய்வேனடா. தம்பி உள்ளமே உலகம், ஏறு ஏறு, மேலே மேலே ஏறி வாடா, அடிச்சு வாழங்கடா. அவர் தம்பிக்கு எழுதுனதான் நம்ம எடுத்துக்கணும் நல்ல விஷயத்த. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பற பற மேலே மேலே போ. நம்ம எவன்டா போய் நீ பறந்து மேலே போடா அப்படின்னா என்னது, நான் உடனே மேலே போகணுமா அப்படி தப்பா நினச்சிக்கிடுவாங்க இப்ப. ரைட். அப்படிலாம் பாரதியார் கவிதை எழுதியிருக்காரு. சக்தி சக்தி என்று படு தம்பி நீ வாழ்க அப்படின்னு சொல்லி, உனது அன்புள்ள பாரதி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஸோ எட்டயபுரம் மன்னர்கள்ல பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். எட்டயபுரம் மன்னர் பரம்பரை வரலாறு, எட்டயபுரம் மன்னர் இருக்காங்களா, அவங்களுடைய வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை, தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை, அதாவது அந்த வம்சம் எப்படி இருந்துச்சுங்கிறத எட்டயபுரம் மன்னர்களுடைய 1879 வெளியிட்டார். அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி அதை திருத்தி வெளியிட்ட ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 1919 கடிதம் எழுதியிருக்கார். 1919 அப்ப 1879 வெளியிட்டதுக்கு 1919 திருத்தி எழுதுறேன், பல விதமான குற்றங்களுடைய அந்த நூலை நல்ல இனிய தமிழ் நூலை அமைத்து தருவேன் என்று குறிப்பிடுறார். கொஞ்சம் தப்பா இருக்கு நிறையா. ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக வம்சமணிங்கிறது இலசைமணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிட்டப்பட்டது. பாரதியோட ஆசை நிறைவேறல, இருந்தாலும் பாரதியோட ஆசை அப்போ வம்சமணிங்கிறத இலசைமணிங்கிறவர் 2008 வெளியிட்டாரு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. ரைட்டாப்பா? ஓகே. கடிதம், இந்த கடிதம்லாம் தொகுத்து வச்சிருக்காரு. ஸோ நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் யாருன்னா, விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர், பன்முகம் கொண்டவர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி இந்த இதழ்கள்ல துணை ஆசிரியராகவும், லோகா பகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்கள் துணை ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்காரு. இவர் நெல்லை தென்றல் இவர் நடத்தின கவிதைகள் பாருங்க, நெல்லை தென்றல். ஏன்னா இவர் நெல்லையப்பர்னால பாரதி வாழ்த்து, உய்யும் வழி இந்த மாதிரி கவிதை நூல்களையும் வஉசியோட வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்காரு. இதுல மெயினா பாரதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வஉசி. அப்ப வஉசியோட வாழ்க்கை வரலாற்றையும் இவர் எழுதியிருக்காரு நெல்லையப்பர். ஸோ மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு இக்கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள்னு ஒன்று, பத்மநாபன் தான் பாரதி கடிதங்கள்னு பதிப்பிச்சிருக்காரு. அதுல இந்த ஒரு பகுதி எடுத்து அந்த இதை கொடுத்துருப்பாங்க. பாரதியாரோட 7 ஆண்டுகள் இளையவர் தான் பரளி சு நெல்லையப்பர். ரைட். இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, தம்பினா யாரு? தம்பினா நெல்லையப்பர். தொகுத்தவர் யாருன்னா பத்மநாபன். பாரதி கடிதங்கள்ங்கிறது தொகுத்தவர் யாருன்னா பத்மநாபன். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. வசன நடை வந்த கைவல்லார், வசனம் நல்லா பேசினாலே முருகிந்தேன், ஆறுமுக நாவலர் தான். வசன நடை வந்து வல்லார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் தான். அவர் தான் ரொம்ப முக்கியம். ரைட்டாப்பா? ஸோ திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் அப்படின்னு அதான் நாவலருங்கிற பட்டம் திருவாவடுதுறை ஆதீனம் தான் கொடுத்துச்சு. பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. பெர்சிவல் பாதிரியார் ஒரு விவிலியத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து கூட்டி 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 அப்படின்னா கண்ணதாசன். ஏற்கனவே அந்த +1 புக்ல பார்த்துருப்போம். எங்கே 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 எங்கேன்னு வரும். எங்கே 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 எங்கேன்னு வந்தாலும் கண்ணதாசன். +1 புக்ல கூட்டி கூட்டி கூட்டினாலும் கண்ணதாசன். கூட்டி 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 அப்படின்னு வந்தாலும் கண்ணதாசன் தான். என்ன ஆகுது, கண்ணதாசன் பாட்டு மாதிரி இல்லையா, அனிருத்து பாட்டு மாதிரி இருக்கேன்னு. அவ்வளோதான், அவன் மியூசிக்கை போட்டுக்கிறவன் தாயா. நான்லாம் பாட்டு படிக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள போகலை, என்கிட்ட தவிரிக்கிட்டு வந்துட்டேன். நல்லா பாட்டு படிச்சுதுன்னு வச்சுக்காங்கவேன், ஒன்லி நோபல் பரிசு தான். நோபல் பரிசு, சாகித்ய அகாடமி விருது. ரைட், ஓகே. பிறகொரு நாள் கோடை
ஐயப்பன் கோயிலுக்கு போலையாப்பா இந்த வருஷம், இன்னொரு வருஷம் போய்க்கலாம்ப்பா, வருஷம் போயிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற. பிறகு ஒரு நாள் கோடை அப்படிங்கிறது ஐயப்ப மாதவன். என்ன மாதவன்? ஐயப்ப. பிறகு ஒரு நாள் போய்க்கலாம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படிங்கிறது ஐயப்ப மாதவன். ஏன்பா கேரளால கொஞ்சம் ஏதோ கொரோனா இஷ்யூப்பா, அதனால கோயிலுக்கு போக முடியலப்பா, அடுத்து போய்க்கலாம். அந்த மாதிரி ஐயப்ப மாதவன். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சூரிய வெளிச்சம் வரும். நீங்கள் ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜோதி பார்த்தீங்கன்னா பயங்கரம், அப்படியே அந்த கரெக்டாக அந்த பொங்கல் அன்னைக்கு அப்படியே இருட்டாக இருக்கும். அப்படியே டக்குன்னு அந்த ஜோதி தெரியும், லைட்டாக தெரிஞ்சுட்டு மறையும். அதுக்கு இதுவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கவே. அப்போ என்னன்னா ஜோதி திடீரென சூரியன், அப்போ ஐயப்பன். ஸோ ஐயப்ப மாதவன் கவிதைகள் ஐயப்ப மாதவன் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்று என்று கவிதை குறும்படத்தையும், இன்று என்று ஜோதி என்னைக்குப்பா மகர ஜோதி? இன்னைக்கு தான். அது கரெக்டாக அந்த நாள் தான் கேட்பாங்க. அது இன்னைக்கு தான்டா, அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு தான் நான் கேட்குறேன். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும், மலைக்கு பிறகும் மலைக்கு பிறகு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு மழை வந்தோன்னே அப்பாடா நின்றுச்சுரா. திரும்ப நீ மலைக்கு பிறகும் மழை வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்பது வேறொருவன். நீ ஐயப்பன் கோயிலில் பொண்ணு வச்சுக்கோங்க, ஐயப்பன் என்ன ஐயப்பன் சாமி சொல்றாரு, நான் என்பது வேறொருவன், இங்கெல்லாம் லேடிஸ் வரக்கூடாது, நான் வந்து இப்படித்தேன், நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அது நான் எல்லா சாமியும் நின்றுருக்கோம், நான் உட்கார்ந்தே இருப்பேன், நான் ஒருவன் வேறொருவன் அப்படின்னு சொல்லி ஐயப்ப சாமி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து நீர்வெளி. அந்த பம்பைங்கிற ஒரு ஆறு இருக்கும், ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்களுக்கு தெரியும். அந்த நீர்ல அந்த பம்பையில குளிச்சுட்டுதான் நம்ம என்ன பண்ணோம், கோயிலுக்குள்ளேயே அங்க நடக்க ஆரம்பிப்போம். நான் போயிருக்கனால அந்த அனுபவத்துல சொல்றேன். நீர்வெளி. அப்ப மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி, இன்று என்ற கவிதை குறும்படத்தையும், இதெல்லாம் ஐயப்ப மாதவன் தான். அது வந்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை. உண்மையாகவே ஐயப்பன் கோயில் சிவப்பாக தான் இருக்கும், சிவப்பு வெறும் செங்கலால் கட்டிருக்கும். அப்போ சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, அதுவே ஒரு கோட்டை தான். ஐயப்பன் கோயிலே ஒரு சின்ன மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான். ஸோ நாட்டரசன் கோட்டை எப்படி கேட்டாலும் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெடுநல் வாடை நக்கீரர். திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் நக்கீரர் தான் வந்து இது பண்ணார். ஐப்பசி அடைமலை, கார்த்திகை கனமழை. ரைட்டா? உங்களுக்கு வந்து இந்த குளிர் பருவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. முல்லை நில மக்கள் எப்படியெல்லாம் அந்த குளிரை வந்து தாங்கினாங்க, வையகம் பனிப்ப அந்த குளிர் தான், அந்த குளிர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க அழகா. எல்லாம் பல்லெல்லாம் நடுங்குச்சு, ரொம்ப குளிர் தாங்க முடியல, ஐயோ அந்த பருவம் இருக்கே, ஐப்பசியும் அந்த கார்த்திகை வந்தா பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைத்தலாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காருல்ல, அவரைத்தான் என்னன்னு வச்சிருப்பாங்க, தலைவனாக வச்சிருப்பாங்க பாண்டிய நெடுஞ்செழியனை. ஸோ அப்போ மதுரை கணக்காயனார் மகனார் தான் நக்கீரனார். கணக்கா இருப்பாப்புல, கரெக்டாக கணக்கா இப்படி இந்த கிரேவி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவே, எல்லாத்துக்கும் போட்டு கிரேவி சட்டியில் கொஞ்சம் ஒட்டிருந்தா கூட எடுத்து நக்கிடுவாப்புல. ஏன்னா கொஞ்சம் கூட விட மாட்டாப்புல, ரொம்ப கணக்கா இருப்பாப்புல மதுரைக்காரரு நக்கீரனார். நெடுநல் வாடை. இது 10 பாட்டு நூல் ஒன்று, 188 அடிகளை கொண்டது. ஸோ திருமுருகாற்றுப்படைக்கும் நெடுநல் வாடை நெடுநடையா நடந்து முருகன் கோயிலுக்கு நெடுநடையா நக்கீரர் போறார். பஞ்சாமிரத்தை போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போறாரு. பஞ்சாமிரத்தை இப்படி தானே சாப்பிடுவோம், அதான் நக்கீரர்னு ஷார்ட்கட் வச்சிருப்பேன். எத்தனை அடி போறார்? 188 அடி. எத்தனை அடி? 188 அடி வச்சாதான் முருகன் கோயிலுக்கு போக முடியும். நெடுநடையா நடந்து போறாரு. எத்தனை அடிப்பா நடந்து போனா? 188 அடி நடந்து போனுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஆசிரியப்பால் இது ஓகே. அது எல்லாமே என்னென்னப்பா அப்படிங்கிறத தனியாகவும் நம்ம ஒன்று பார்ப்போம். இப்பாடலின் பெயர் இருவகையில் பொருள் சிறந்து விளங்குமாறு தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகும். இந்த நெடுநல் அப்படின்னா என்னன்னா நெடுவாடை நல்வாடை, துன்பம்னா நெடுவாடை, நல்லதுன்னா நல்வாடை, அதான் நெடுவாடையாகவும். அந்த தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம்னா அதை நெடுவாடைன்னு சொல்றோம். போர் பாசர்களுக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையா இருக்கணும் இருப்பதான நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து உத்தம சோழன் செல்வராஜ் எழுதிய முதல் கல். உத்தம சோழன் எழுதிய முதல் கல் கதை படமா வந்துள்ளது. மனித தீவுகள். இது ஒரு உரைநடைக்கு பின்னாடி இருந்தது. இது ஜஸ்ட் பார்த்துக்காங்க. இவர் யாருன்னா மாயூரம் வேதநாயகனா பயம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க படிச்சிருப்போம். ஆனா வேதநாயகனா பயமே இல்லை. கோடிக்கணக்கில் தனது சொத்துக்கள் முழுவதையும் பஞ்சத்துல இருக்கும்போது, ஒரு கோடி மக்கள் பஞ்சத்துல இருக்கும்போது தனது சொத்துக்கள் முழுதும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தவர். கோபாலகிருஷ்ண பாரதியார் இவரை நீயே புருஷமேரு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நீயே புருஷமேரு, சொத்தையே கொடுத்துட்டியா, நீயே புருஷமேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்ல முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் இவர் தான். தமிழ் முதலான பிரதாப
முதலியார் சரித்திரத்தை இவர் தான் எழுதியிருக்காரு. முதல் நாவல் சரித்திரத்தை ஏற்றிருக்கிற மகாவித்துவ மீனாட்சி ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர் எல்லாம் நட்பு பாராட்டியவர். முதல் தமிழ் மொழிபெயர்த்த சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டார். இந்த ஆங்கிலத்தில் இருந்த இவர் நீதிபதியா இருந்தவர். நீதிமன்ற தீர்ப்புல தமிழ்ல மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம், தெரிஞ்சுக்கப்பா சங்கின யாருன்னு தெரிஞ்சுக்க, கேசப்புள்ள தமிழ்ல படிப்பா அப்படின்னு சொல்லி வெளியிட்டவர் இவர் தான். நீதிபதி இவர். நம்ம வேதநாயகம்னா ஒரு நீதிபதி, தன் சொத்துக்கள் முழுவதும் தந்தவர். பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர். அவர் தான் முதல் நாவல். கல்வி விஷயத்தை பற்றி உன் பாலன் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பிரதாப முதலியார் சரித்திரத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஓகே. அப்போ வேதநாயகனா பயம் இல்லை, வேதநாயகனா பணம். அடுத்து மின்னல், வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீரை திரை கொண்டு விண்ணை இடிக்குது சட்ட சட 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 டட்ட. அதான் தாம் தெரு தீன் தெரு நம் தெரு தோம் தெரு அப்படின்னு வந்தாலும் அங்க நம்ம பாரதியார் தான் போடுவோம். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி பாரதியார் இதுவும் தான். சட்ட சட 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 டட்டா அப்படின்னு வந்தாலும் பாரதியார் தான். இந்த தம்பின்னு வந்தாலே பாரதியார் தான். எங்கனம் வந்ததாடா தம்பி வீரா, இடியும் மலையும். தமிழர் குடும்பமுறை பக்தவச்சல பாரதி. இன்னைக்கு தமிழருடைய குடும்பத்துல எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தலை. அன்னைக்கு பாரதியோட குடும்பத்திலேயே பத்தலையே. அன்னைக்கு அரிசி பருப்பு பாவர் வீட்டுல எல்லாமே இல்லையே, ரொம்ப கஷ்டம் தானே பட்டாரு. அவருக்கும் பத்தலை, இன்னைக்கு இருக்கிற குடும்பத்துக்கும் பத்தலை. அப்போ பக்தவச்சல பாரதி. தமிழர் குடும்பம்னாலே பத்தலை. ஸோ இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழி எதுவே மனையகம் அப்படிங்கிறது இது பொருளியல்ல தொல்காப்பிய நூற்பா அப்படி சொல்லியிருக்கு. அந்த கிளவின்னு வந்தாலே தொல்காப்பிய நூற்பா, தொல்காப்பிய நூற்பா தான். ரைட்டா? குடும்பு கடும்பு அப்படிலாம் சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லலாம் மனையின் இல்லத்தையும் கணவனோட இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கு. தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லி பிரித்து பேசும்லாம் இருக்கு. புக்கில் அப்படிங்கிறது தற்காலிகமா தங்கும் இடத்த புக்கில். இப்போ புக்கிங் பண்ணி தான் தங்குறோம், அதாவது தற்காலிக தங்கும் இடத்த புக்கில் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி திருமணம் குடும்பங்கிற வார்த்தை சங்க இலக்கியங்கள்லே கிடையாதான். திருக்குறள்ல தான் முதல்ல குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சான். அடுத்து மனைவி பெற்றோர் பிரிந்து தனியாக வாழும் தன்மனைன்னு சொன்னாங்க. தம்மனை நுண்மனை வேற, இது தன்மனைன்னு சொன்னாங்க. இது மூணாவது. மனைவி பெற்றோர் பிரிந்து வாழ்ந்தா தன்மனை, எங்க வீடு இருக்குன்னு போயிடுறது. ரைட்டாப்பா? ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சிறுவர் தாயே, இந்த பாடல் வரி பாருங்க, எல்லாமே புறநானூறு தான். இது ஒன்று மட்டும்தான் கலித்தொகை. ரைட்டாப்பா? ஸோ சிறுவர் தாயே, சிறுவர்னா வெளியே போய் விளையாடணும். அடுத்து செம்மொது பெண்டின் காதலஞ்சிரா காதலஞ்சிரா, காதலிக்கிறவங்க சிறகடிச்சு நீங்க காதலிக்கிறவங்களும் வெளியே தான், வீட்டுக்குள்ள காதல் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் கண்டிப்பாங்க. அடுத்து வானரை கூந்தல், அப்படி சொல்லக்கூடாது, காதலஞ்சிரா. காதலர்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருப்பாங்க, பைக்கில் பார்த்தா தெரியும். அது மாதிரி வானரை கூந்தல். சிறுவன்னா புறநானூறு. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் கலித்தொகை. அதென்ன மகன் சொல்லும் போது மட்டும் என் மகளா, மகன் சொல்லும் போது பிறல் மகனா, எப்படின்னு பாருங்க, கழிச்சு விட்டாங்க மாப்பிள்ளை எப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி கலித்தொகை. ரைட்டாப்பா? ஓகே. தெரிஞ்சுக்கணும் மணந்தகம்னா என்ன, தாய முறைனா என்ன, பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலே தொடர்ந்து வாழ்க்கை, லேடிஸ் கல்யாணம் பண்ண பின்னாடி அவங்க வீட்டிலேயே அவங்க இருந்துக்கிறது, அதுக்கு பேர் தாயமுறை. என்ன முறை? தாயமுறை. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கோ போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்திணை பாடல் சொல்கிறது. தாய்வழி சொத்துக்கள் பெண்களுக்கே போய் சேர்ந்தன மருதத்திணையில அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. என்னத்திணை? மருதத்திணை. இது தமிழர் குடும்ப முறையில இருக்கிற ஒரு சில விஷயங்கள். ஐங்குறுநூறு பாருங்க. மறியடை படுத்த மாண்பினை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்து, ஒரு தலைவனும் தலைவியும் வாழணும்னா இன்னைக்கு 500 ரூபா வேணும். நும்மனை சிலம்பு, நும்மனை எம்மனை, எந்த மனையா இருந்தாலும் 500 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்தாதே, இல்லாட்டி வீடு ஒண்ணுலாம் போயிடும். அதான் ஐங்குறுநூறு. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. ஆடவர் உயிரே எப்படி? ஆடவர் உயிரே எப்படின்னு வர? என் உயிரே, அதாவது கல்யாணம் முடிக்கிற முன்னாடி என் உயிரே உன்னை பார்க்க வேண்டும். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என் உயிரே உன்னை பார்க்கலாம் முக்கியம் இல்லை, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, பார்சல் வாங்கிட்டு வாங்க, செலவு காசு இல்லை, கேஸுக்கு பில் இருக்கு, என் உயிரே தயவு செய்து கேஸுக்கு காலைல காசு கட்டணும் உயிரே அப்படின்னு இப்ப எப்படி போன்னு வரும். ஸோ அது மாதிரி என் ஆடவர் உயிரே அப்படின்னா குறுந்தொகை வேணும். மனைன்னு வந்தா 500 ரூபா வேணும். ரைட்டா? உங்களுக்கு ஆடவர் உயிரே அப்படின்னா என்னது?
குறுந்தொகை சம்பாரிச்சிட்டு வாப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே குறுந்தொகை, அதுனா ஐங்குறுநூறு. நும்மனை எம்மனைங்கிறது ஐங்குறுநூறு. அடுத்து மாண்பினை போல் மகனை நடுவனா, மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் நடுவில் வச்சுக்கிட்டு 500 கேட்குறியா, உன்னால கொடுக்க முடியல அப்படின்னு மகன் நடுவில் வச்சுட்டு பேசுனா அது ஐங்குறுநூறு. சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். இது தமிழருடைய பரம்பரை. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். இந்த பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கல. ஃபர்ஸ்ட் பரன், அடுத்து சேயோன், அடுத்து ஓட்டை, பூட்டை, பாட்டை. நமக்கு இப்படி இருந்து போனாதான் தெரியும். இப்போ பேரன், மகன், தந்தை, மகன், பேரன், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் பேரனுக்கு அப்புறம் நம்ம கொள்ளு பேரன், அடுத்து எள்ளு பேரன். என்னது பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், எள்ளு பேரன், இதெல்லாம் தெரியும். தந்தைக்கு முன்னாடி பாட்டன் வரைக்கும் தெரியும். பாட்டன்ல இருந்து எள்ளு பேரன் வரைக்கும் தெரியும். பாட்டனுக்கு அப்புறம் பூட்டன், பாட்டன் பூட்டன், அது சொல்லும் போதே சொல்லுவான். பூட்டன் பாட்டன் சொல்ல மாட்டான். பாட்டன் பூட்டன் சம்பாரிச்சதாடா. பாட்டன் பூட்டேன்னு ஒருத்தர் இருக்காரு. பாட்டன் பூட்டன் வரைக்கும் இருக்கு. ஓட்டன் ஒருத்தர் இருந்திருக்காரு, பாவம் ஓடி போயிட்டாரு போல இருக்கு. ஓட்டன், அடுத்து சேயோன், மேல பரன். ஓட்டன், சேயோன், பரன், 3 மட்டும் வச்சுக்கணும். அப்ப வந்து பரன், சேயோன், ஓட்டன், பாட்டன், பூட்டன், பாட்டன். ரைட்டாவா? பாட்டன், பூட்டன், ஓட்டை, சேயோன், பரன், இப்படி வச்சுக்காங்க. அப்படின்னா ஞாபகம். இங்கிட்டு ஈஸி தான், அதே தான். அது லேடிஸ்க்குன்னா அந்த பறை, சேயோல், ஓட்டி, பூட்டி, பாட்டி. இங்க தந்தைக்கு தாயின் இருக்கு. மகள், பெயர்த்தி, பேத்தி, பேரன் சொல்லாம பாருங்க, பேரன் சொல்லல, பெயரன். இங்க பெயர்த்தி. ரைட்டா? நம்ம பேரன்னு எழுதிட்டு இருப்போம். பெயரன், பெயர்த்தி. இது கொள்ளு, எள்ளு. பணுவல், காலாண்டில் வெளிவந்த கட்டுரையின் சுருக்கம். எழுதியவர் பக்தவச்சல பாரதி. இப்பாடப்பகுதி பணுவல் அப்படிங்கிறது இது ஒரு விதமான அந்த இது குடும்பமுறை. பக்தவச்சல பாரதி, தமிழர் குடும்பம்னாலே பக்தவச்சல பாரதி. விருந்தினர் இல்லம், ஜலாலுதீன் ரூமி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்காங்க. கம்பராமாயணம். ஸோ உங்களுக்கு தெரியும், சடாயு, குகன் இருக்காரு, அனுமன் இருக்காரு, சுக்ரீவன் இருக்காரு. ஸோ அயோத்திய காண்டம், குகப்படலம். அப்போ குகன் வந்து கங்கையை கடக்கிறதுக்கு உதவி பண்றாரு. அது அயோத்திய படலம். குகன் வந்து கங்கையை கடக்க உதவி பண்றாரு. குகனை உடன்பிறப்பா ஏற்றுக்கொள்கிறாரு. அவனை சந்திக்கும் அவனை சந்திக்கும் பரதனும் எனக்கு மூத்தோன் என குகனை ஏற்கிறான். பரதன் என்ன பண்றாரு, அவருக்கு மூத்தோன். ஏன்னா லக்குவன், சீதை, ராமன் தான் காட்டுக்குள்ள போவாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் போவாங்க. பரதன் பின்னாடி தான் வருவார், அதுக்கப்புறம் தான் வருவார் பரதன் வந்து. ரைட்டாப்பா? ஸோ அப்படிங்கிற போது பரதன் எனக்கு மூத்தோன் என குகனை ஏற்கிறான். ரைட்டா? அந்த அமலன் அப்படின்னா யாருன்னா ராமன். அமலன் அப்படின்னா ராமன். அன்னவன் உரை கேள அமலனும் உரை நேர்வான், என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான், இப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரி வரும். நன்னு தலைவன், உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படிங்கிறது இந்த பாடல் வரி வந்தா கம்பராமாயணம். இந்த அமலன்னா ராமன், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அமலன்னா ராமன், இளவல்னா தம்பி, நளிர்கடல்னா குளிர்ந்த கடல். உயிர் போன்றவனே நீ என் தம்பி லக்குவனும் உன் தம்பி தான், சீதை உன் அண்ணி அப்படிங்கிற மாதிரி அந்த குகன்ட்ட எடுத்து சொல்லிட்டு இருப்பார். அடுத்து ஐவரானோம், இந்த நாங்கள் ஐவரானோம், இந்த தெரியும் உங்களுக்கு. அடுத்து ஆரண்ய கண்டம், அயோத்திய கண்டம். அடுத்து ஆரண்ய கண்டம், சடாயு உயிர் நீத்த படலாம். ஸோ ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகும்போது சடாயு உண்மையை சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடும். அந்த சடாய்க்கு வந்து தந்தைக்கு செய்கிற இறுதி சடங்கு மாதிரி, ஏன்னா தந்தையோட நண்பர் அப்படிங்கிற முறையில் தந்தைக்கு செய்கிற இறுதி சடங்கு மாதிரி அந்த கழுவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதி சடங்கு எல்லாமே பண்ணுவாங்க. சந்தனம் குவித்து வேண்டும், சந்தன கட்டை எல்லாத்தையும் வச்சு அகில் கட்டைன்னு சொல்லுவான். சந்தன கட்டை, அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். தந்தையாகிய சடாயுவை பெரிய கையில் தூக்கி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டாப்பா? ஓகே. இது வந்து அந்த படலம் உங்களுக்கு தெரியும். இது என்ன படலம்னா ஆரண்ய காண்டம், சடாயு உயிர் நீத்த படலம் ஆரண்ய காண்டத்துல. அடுத்து என்னன்னா இன்னொன்னு சவரி. ஆரண்ய காண்டத்துல சவரி பிறப்பு நீங்கு படலம். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவள் சவரி. சீதையை தேடி ஒரு ராமனை சுக்ரீவன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள். சுக்ரீவனுக்கு ஃப்ரெண்டா, சுக்ரீவன் ஃப்ரெண்டா இருக்க காரணம் சவரி. அவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குவள் சவரி. ராமன் அன்பாளாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான். அவங்க அம்மா கிட்ட காட்டுற அன்பை சவரியிடம் காமிக்கிறாங்க. அதான் சவரினே பாடல் வரியில வந்திருக்கும்.
தன்னையே நினைத்து தவம் இருந்த சபரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா, இப்ப நான் வந்தபடி உனக்கு துன்பமாயி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாடல் இருக்கும். சபரி என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, தவம் பலித்தது, என் பிறவி ஒளிந்தது, ராம லக்குவனுக்கு விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்றினர் அப்படிங்கிறது. அடுத்து கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம், சுக்ரீவன் கிட்ட நட்பு ஆகிறது. கிட்கிந்தா காண்டம் அனுமன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். சுக்ரீவன் இந்த மாதிரி வாலி வந்து மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் காப்பாற்றுவார். அந்த கதை தெரியும் உங்களுக்கு. ஸோ சீதையை தேடி வரும் ராம லக்குவரை கண்ட அனுமன் சுக்கிரனை அழைத்து வந்தான். சுக்கிரனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். ரைட்டா? தவா வலி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். சுக்ரீவன் நண்பனானது அனகன்னாலும் ராமன் தான். அமலன் அனகன், அமலன் அனகன் இந்த ரெண்டுமே ராமன் தான். அமலன்னாலும் அனகன்னாலும் ராமன் தான். உடுபதி அப்படின்னா சந்திரன், உடுபதி அப்படின்னா சந்திரன். உவா அப்படின்னா அமாவாசை. உவா அப்படின்னா நான் உண்ண மாட்டேன். உவா உவா ஏன் அவ்வா 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 அப்படின்னா அமாவாசை அப்படின்னு வச்சுக்காங்க. உவா ராமனு சுக்கிரனும் ஒருங்கிருந்தார்கள். அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்திருந்தார்கள். அப்படியே அமாவாசை நேரத்துல சந்திரனும் சூரியனும் எப்படி ஒத்திருக்குமோ அது மாதிரி ஒத்திருந்தாங்களாம். அடுத்து மற்ற இனி உரைப்பது என்னே அப்படின்னு ஒரு பாடல் வரும். கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். செற்றார்னா பகைவர், கிளைனா உறவினர். ராமன் சுக்கிரனை இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நீ என் இனிய உயிர் நண்பன் அப்படிங்கிற அளவுக்கு நண்பனை ஏத்துக்குருவாரு. யுத்த காண்டம் வீடனன் அடைக்கலப்படலம். வீடனன் யாருன்னா ராவனுடைய தம்பி. இது ராவனை எப்படி ஜெயிக்க மாட்டார், இது ஆகாது, நான் போய் அங்கிட்டு சேர்ந்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லுவார். சீதையை கொண்டு போய் விட்டுருங்கப்பான்னு. அவர் கேட்க மாட்டார். அவர் இங்கிட்டு வந்து சேர்ந்துருவார். கடைசியில் ராமன் போய் அங்கே எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இலங்கை நாட்டை வீடனன்கிட்ட கொடுத்துருவார். ஆட்சி பொறுப்பை கொடுப்பாரு. அதான் வீடனன், அதான் வீடனன். ஸோ ஆணை சக்கரத்தை உடைய ராமன், ஆணை சக்கரத்துடைய ராமன் உள்ளத்தில் கருணை பொங்க வீடனின் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆளுமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி. ஏழேலாகிய 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ. குகனோடு ஐவரானோம், குகனோடு ஐவரானோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுவரானோம், அடுத்து அறுவரானோம், அடுத்து 7 ஆனோம் அகன் அமர். அப்போ நாங்கள் 4 ஆனோம், 4 உடன் குகனோட சேர்த்து 5 ஆனோம். குகன் 5வது ஆளு. அப்போ 6வது ஆள் யாருன்னா சுக்ரீவனோடு 6 ஆனோம். சுக்ரீவன், சுக்ரீவன் ரைட்டா, க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்ட் ஆனார் சுக்ரீவன். வீடனன் இருக்காருல்ல, இலங்கையை சேர்ந்த வீடனன், அவரை சேர்த்து 7 ஆனோம். உன்னுடன் சேர்த்து 7 ஆனோம். அந்த வீடனனை சேர்த்து இப்போ நம்ம 5 பேர் ஆனோம், இப்போ 7 பேர் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ குகன், சுக்ரீவன், வீடனன். சடாயிங்கிறது பறவை, அதை விட்டுருங்க. சவரிங்கிறது பெண், ஒரு பெண்ணு, அதையும் விட்டுருங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வருங்க. சூர்பனைங்கிறது ராமனை வந்து விரும்புறதுக்கு வந்தவங்க. சூர்பனையே அவங்க மூக்கை தான் லக்குவே வந்து என்ன பண்ணுவார், அறுத்து விட்டுருவாரு. அவங்க தான் போய் ராவணங்கிட்ட எப்பா இந்த மாதிரி சீதை அழகானவன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுறது அங்கே போய். அப்போ தான் ராவணை வந்து சீதையை தூக்கிட்டு போவார். அதுதான் சடாயி பார்த்து சொல்லும். இந்த தான் கதை ரைட்டாப்பா. ஸோ உளது இடைக்குறை இலக்கண குறிப்பாருங்க. உளது அப்படின்னா இடைக்குறை. இப்படி ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டான். எக்ஸாம்பிள் வந்தால் உளது அப்படின்னா நம்ம ஏதாவது வினையச்சம் எதையாவது ஒன்று போட்டு விட்டுருவான். ஏதோ உளது அப்படின்னா உள்ளதுங்கிற வார்த்தை தான் உளதுன்னு இருக்கு. இப்போ இடையில ஏதோ ஒரு குறை இருக்கு போல இருக்கு. அதான் உளது அப்படின்னா இடைக்குறை. உள்ளதுன்னு வர்றதுக்கு உளதுன்னு வச்சிருக்காங்க, அதான் இடைக்குறை. இது நான் பார்த்தோன்னா அதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். குகன், சடாயு, சவரி, சுக்ரீவன், வீடனன் ஆகியோரை பற்றி பாடல் கம்பராமாயணம். ஓகே, 12ஆம் நூற்றாண்டு கம்பராமாயணத்தை பத்தி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அடுத்து உரிமை தாகம், பூ மாணிக்க வாசகர். இது ஜஸ்ட் ஃபார் நீங்க சாகித்ய அகாடமிக்காக அங்காடி என்னும் புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அங்காடிங்கிற உரிமை தாகம் என்னும் சிறுகதை பூமணி, என்னவனி பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. பூமணி கரிசல் எழுத்தாளர் ஒருவர் பூ மாணிக்க வாசகர் என்று தனது பெயரை சுருக்கி தான் பூமணி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. பூமணி அப்படின்னா அங்காடி, அங்காடினா கடைகள் தான் ரைட்டா. அப்படியே மணி அடிச்சுக்கிட்டு அப்படியே கோயிலில் மணி அடிச்சா அவர் பூ விற்க ஆரம்பிச்சிருவார். பூமணி அப்படின்னா ஒரு அங்காடி கடை. சாகித்ய அகாடமி 2014 4 கடையும் அவரோட கடை தான். 4 கடையும் என்னது அவரோட கடை தான். திராவிட சாஸ்திரி என்று சீவை தாமோதரனால் போற்றப்பட்ட பரிதிமார் கலைஞர். உங்களுக்கு தெரியும். மகாவித்துவான் சபாபதிட்ட தமிழ் படிச்சாரு. பாஸ்கர சேதுபதி மன்னனும் உதவித்தொகை பெற்றாரு. சென்னை கிறிஸ்டின் கல்லூரியில் BA பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலும் பல்கலைக்கழகத்திலும் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்றாரு.
சென்னை கிறிஸ்டின் காலேஜ் தான் எல்லாமே. அங்கேயே தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். ரூபாவதி, கலாவதி, மானவஜியம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுவார். நம்ம கலைஞர் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரூபாவதி, கலாவதி, மானவஜியம்னு சொல்லியிருக்கேன். களவழி 40 நூலை தழுவிதான் மானவஜியம் என்னும் நூலை எழுதினார். களவழி 40 நூலை தழுவி நாடகவியல் அப்படிங்கிறத இது பண்ணாரு. தனி பாசரக தொகை என்னும் நூல் ஜி பூப்பரில் ஆங்கிலத்தில் இது பண்ணாங்க. ஞான பொதுனிங்கிற குறிப்பிட மூசி பூர்ணலிங்கரும் இணைந்து அவர் நடத்திய ஞான பொதுனிங்க ஒரு இதழ் நடத்தினாரு. உயர்தனை செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதல் மெய்ப்பித்தவர். 2004ஆம் ஆண்டு நடுவண் அரசு தமிழ் மொழியை உயர்தனை செம்மொழியா அறிவிச்சிச்சு. இதுக்கு முக்கிய காரணமும் 33 வருஷம் தான் வாழ்ந்தார். 70 to 1903 தான், அவ்வளவுதான் வாழ்ந்தாரு. பரிதிமார் கலைஞர். பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி நாமக்கல் வே ராமலிங்கனார். பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த இந்த சுதந்திரம்னு ஒரு பாட்டு வரும். சுதந்திரம் கிடைக்கும் போதுன்னு சொல்லி வரும் +1 புக்ல. அதுவும் நாமக்கல் வே ராமலிங்கனார் தான். இங்க பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி, தாய் அம்மா நீ பின்னாடி போமா, நான் பாத்துக்கிறேன் இந்த வாத்தியார். என்ன சார் ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனது ஒரு குத்தமா சார்? ஏமா நீ சும்மா இருமா, இவர் ஒழுங்கா நடத்துனா நான் ஏமா பாஸ் ஆக போறேன்னு இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வாத்தியார கேள்வி வைக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. அதான் நாமக்கல் கவிஞர். பெத்த தாயை பின்னால் தள்ளினா நாமக்கல். திருக்குறள் பத்தி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. வான்புகள் கொண்ட தமிழ்நாடுனா பாரதி, புகழ் வையகமைனா பாரதிதாசன். ரைட். ஸோ அதிகாரங்களுடைய எண்ணிக்கை அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. ஸோ இயல்களுடைய எண்ணிக்கை அறம்ல 4 இயல், அறம்ல 4 இயல், பொருள்ல 3 இயல், இன்பம்ல 2 இயல். இன்பம் 2 இயல் என்னன்னா களவியல், கற்பியல், அவ்வளவுதான். ஸோ அங்க 4 இங்க 3. அப்போ பாயிரவியல், இல்லறவியல். இப்ப அறம் அப்படின்னா அன்பு. அன்பு இல்லாத வீட்டுல இப்ப பாயை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு துறவரம் போறேன், நான் என்கிட்ட ஊழியம் பண்ண போறேன்னு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். அன்பு இல்லைன்னா வீட்டுல. அதான் அறம். அப்ப பாயிரவியல்னா பாய்க்கு எத்தனை பக்கம்? 4 பக்கம். 4. இல்லறவியல் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா 20 பேர் வரைக்கும் தங்கலாம். அதான் இல்லறவியல் 20. துறவரவியல்னா நான் ஒருத்தனா என்கிட்ட போறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிங்கிறது 3ஆம் மனுஷன் மாதிரி என்கிட்ட போறேன் அப்படின்னா 13. ஊழியல்னா ஒருத்தர் தான் சர்ச்சில் ஒருத்தர் தான் ஊழியம் பண்ணுவார். ஊழியல்னா 1. ஸோ அப்போ இதோட கவுண்ட்டு 38. இதோட கவுண்ட்டு 38, 4. அறம்னா 4. ஸோ 70 அப்படிங்கிறது இங்கே 3 இருக்கு. அரசியலுங்கிற அங்கத்தை ஒழிக்கணும். அதான் அங்கவியல்னு. இது அமைச்சியல்னு போட்டுருக்கு. சில இடத்துல அங்கவியல்னு போடும். அங்கம், அமைச்சு ரெண்டும் ஒன்று தான். அரசியலுங்கிற அங்கத்தை, அரசியலுங்கிற அரசியல் அமைச்சரை ஒழிக்கணும் அப்படின்னு வச்சுக்காங்க. சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். அரசியல்ல 25 வயசு இருந்தால் நிற்க முடியும். அமைச்சியல் அப்படின்னா 32. அங்கம் 5ன்னு ஷார்ட்கட் வச்சிருப்பேன். அமைச்சுன்னா 32. அமைச்சர் 32. ஒளிவியல்னா 13. துறவரவியலுங்கிறத ஒழிக்கணும். துறவு போறத ஒழிக்கணும். அப்ப துறவியல் 13 தான், ஒளிபியல் 13 தான். ரைட்டாப்பா. களவியல், கற்பியல். களவான்றவன் 7, ஒரு 7:30 தான். அவனை அடிச்சு அவன் 7 மணிக்கு மேலதான் அவன் பிளான் பண்ணுவான். அவனை அடிச்சா 7:30 தான் அப்படிங்கிறது. கற்பியல் அப்படிங்கிறது 18 வயசு பொண்ணுக்கு ஒரு கற்பு இருக்கும், கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கற்பியல். ஸோ அப்போ மொத்தம் 9 இயல்கள், 133 அதிகாரம், இயல்கள். இப்போ எல்லாம் எது கேட்டாலும் நம்ம அடிச்சுக்கலாம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உவே சாமிநாயர் தாத்தா. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உவே சாமிநாயர். உவேசா பத்தி கொஞ்சம் இருக்கும். உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் துவக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டது. உவேசா தமிழ் தாத்தா. தாத்தா என்னங்க போய் சேர்ந்துட்டாரா? பால் ஊத்தணும்னு சேர்ந்துட்டாரா? இல்லைங்க, அவர் பாலை குடிச்சுட்டு தெம்பா படுத்திருக்காருங்க. இந்த பால் ஊத்துவாங்க ரொம்ப வயசாயிடுச்சுன்னா. அப்படி போது இனியா தாத்தா என்ன போய் சேர்ந்துட்டாரா? சொத்தை பிரிச்சலாமா? யோ தாத்தா பாலை குடிச்சு தெம்பா இருக்காருயா, இது வேறையா அப்படிங்கிற மாதிரி. அதாவது உயிர் மீட்சினா தமிழ் தாத்தா. உயிர் மீட்சினாரு தமிழ் தாத்தா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாப்பா. அவருக்கு டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தினால் 1932 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வெற்றி பெற சுரா கைடு. நீங்கள் +2 தேர்வில் முழு மதிப்பெண் பெற வேண்டுமா? சுரா கைட் அப்படி சும்மா ஒரு விளம்பரம் வரும்ல, சுறா பதிப்பகம்னு சொல்லிட்டு அந்த சுறா அதில் வரும்ல. சார் கிண்டல் பண்ணிடாங்க. அப்புறம் நான் கிண்டல் பண்ணலையே, நான் நல்லா தானே சொன்னேன். சுறா புத்தகத்தில் நீங்கள் +2 வெற்றி பெறலாம். அது மாதிரி இதில் வெற்றி பெற அங்க சுறா இங்கே சுரதா. இதில் வெற்றி பெற அங்க சுறா இங்கே சுரதா. எப்படி? அதை நான் அப்பப்போ சொல்லிடுறேனே, இது ஷார்ட்கட்டுக்காகப்பா, இது கற்பனைக்காகப்பா, பாவம்பா அப்புறம் நீ விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஸோ சுரதா அப்படின்னாலே துறைமுகம் எல்லாருக்கும் தெரியும். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலு. ராசகோபாலு அப்படிங்கிறது. சுரதான்னா ராஸ்கோபாலு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காவியம் என்ற இதழை நடத்தியதோடு, காவியம் அப்படிங்கிற ஒரு ஊமை கவிஞர் சுரதா. காவியம்ங்கிற இதழ் நடத்தியதோடு, அதோடு இது வரைக்கும் காவியங்கிற இதழ் நடத்தினதே நிறைய பேருக்கு தெரியாது. சரி, காவியத்தை நடத்தினாரு.
காவியம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற ஏடுகளையும் நடத்தியுள்ளார். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். சுரதானா என்னது? இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்றது நடத்துகிறார். தேன்மலை, இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். தேன்மலை பெய்யும், அப்போ துறைமுகம்லாம் துருப்பிடிச்சிடணும், சுவருக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், அதான் சுரதா. அப்படின்னு சுரதான்னா மலைன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பழத்துல ராசன் விருது, இந்த மாதிரி எல்லா விருதும் வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு முறை படிச்சுட்டு போயிருங்க. அடுத்து இடையீடு மணி. அதாவது இடையில தான் அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தான் இருக்கும். டைன்னு அடிச்சா அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் வரும். அதான் இடையீடுனா மணி. சி மணி சிலபஸ்ல இருக்காரு. சி மணி. சி பழனிசாமி இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதுவரை பழனிசாமி தான், இனிமேல் யாரும். இப்போ ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தானே, இதுவரை அப்படின்னாலே பழனிசாமின்னு வச்சுக்காங்க. அது மாதிரி தான் இதுவரைனா பழனிசாமி, இதுவரைனா பழனிசாமி. அந்த பழனிசாமி பேர் தான் மணி. பழனிசாமி பேர் தான் மணி. 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் தொடர்ந்து கவிதைகள் வெளிவந்தன. எழுத்து சிசு செல்லப்பாலாம் இதில் தான் இருப்பாங்க. சிசு செல்லப்பா, மணி, அதாவது சிஎம் டிவின்னு சொல்லுவோம். சிஎம் எழுத்துனாலே சிஎம் டிவி. சிஎம் டிவி வைத்தீஸ்வரன், டி ஃபார் தாமோதரன் நினைக்கிறேன். தாமோதரன், வைத்தீஸ்வரன், மணி, செல்லப்பா இவங்கெல்லாம் சேர்ந்தது தான். இந்த இதெல்லாம் தொடர்ந்து வெளிவந்தன. நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர். சும்மா மணி நடந்து வந்தா, பழனிசாமி அவர் எடப்பாடி அவர் நடந்து வந்தா அப்படி கம்பீரமா இருக்கும்யா. அப்ப நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். அடுத்து யாப்பும் கவிதையும் என்னும் நூலும். வரும் போகும், எடப்பாடி சொல்றாரு பதவி. பதவிங்கிறது வரும் போகும்பா, கட்சிக்காக உழைக்கிறோம்ல அப்படின்னுவாரு. ஒளிச்சேர்க்கை, அவர்கிட்ட வந்து ஒரு ஒளி வட்டம் தெரிகிறது, கட்சியை கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒளிச்சேர்க்கை. நிறைய பேரை சேர்த்துக்கிட்டே வராரு. ஆங்கில பிரசன இவர். தாவோ தே ஜிங் இதெல்லாம் ஓகே, மொழிபெயர்த்துள்ளார். அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. அதான் சி மணி. புறநானூறு ஔவையார். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வாயில்ல வாசல்ல விட மாட்டாங்க. அப்போ என்னை பற்றி யாருன்னு தெரியுமா, ஒரு மன்னர் எப்படி இருக்கணும் தெரியுமா, அது இருக்கணும் தெரியுமா, அதியமான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அதியமானாலே ஔவையார் வந்து வந்துருவாங்க. அதியமானாலே ஔவையார் வந்துருவாங்க. புறநானூறு. ஸோ அந்த அது வந்து அகநானூறுல 4 பாடல்களும் ஔவையார் வந்து பாடியது. அகநானூறுல 4 பாடல்களும், குறுந்தொகையில 15, நற்றினில 7, புறநானூறுல 33 என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஔவையார் வந்து ஔவையாருடைய பாடிய பாடல்கள் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா, அகநானூறு 4, குறுந்தொகை 5 ரூபா தான் குறுந்தொகைங்கிற மாதிரி 15. குறுந்தொகைனா 15 ரூபா. குறுந்தொகைக்கு ஒரு டீ ஷாப் பூரி கிடைக்கும். குறுந்தொகைனா பூரிக்கோ தானே, பூரி 15 ரூபா தான். அப்போ அகநானூறுனா 4, பூரி 15 ரூபா. நற்றினா 7. எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கட்டும், 7 நாளும் நல்ல நாளா இருக்கட்டும். அவ்வளோ. புறநானூறுனா 33. புறநானூறு, புறா அப்படின்னாலே 3 3 33. அவ்வளோதான் புறநானூறு. அவர் புறநானூறுன்னு சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? அடுத்து மறைமலை அடிகள். ரைட்டா, மறைமலை அடிகள். ஸோ உங்களுக்கு தெரியும், மறைமலை அடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனித்தமிழ். சுவாமி வேதாசலம் என் பெயரை மறைமலை அடிகள்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் பரிமார் கலைஞர். தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிற கேட்டபோது, அது என்பது இந்த மாதிரி இதை பேசும்போது இந்த மாதிரி அந்த தனித்தமிழ், இவர் ஏதாவது மிஸ்டேக்னா சரி பண்ணிட்டே இருப்பாருங்க. அதான் மறைமலை அடிகளுங்க. மறைமலை அடிகளாலே அதுதான், அவர் எல்லாமே எழுதியிருப்பார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பாலை ஆராய்ச்சி, சாகுந்தர நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறு, எல்லாமே நூல்களும் எழுதியிருக்காரு. தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகளார். நமக்கு தெரியும் தெய்வ மணி மாலை, இவரே தெய்வம் தான், இவரே ஒரு மணி மாலை தான். ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார். ராமலிங்கரை பற்றி ஆல்ரெடி தெரியும். திருவுட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரண்ய ஒழுக்கம், தேவாரம், திருஞான சம்பந்தர். திரு மயிலாப்பூர்ல மலிவிழா வீதி மடம் நல்லார் மயிலை. இந்த மயிலைங்கிற வார்த்தையை பார்த்தா மயிலாப்பூர்னு போட்டுருணும். பாடல் வரி அவ்வளவுதான். இந்த மயிலைன்னு பார்த்தா மயிலாப்பூர். ஸோ மயிலாப்பூர்னா திருஞான சம்பந்தர், ஞானம். மயிலாப்பூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, நல்ல ஞானமா படிக்கிறாங்கன்னு ஷார்ட்கட் வச்சுக்காங்க. நல்ல ஞானமா படிக்கிறாங்கன்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்காங்க. அதான் மயிலாப்பூர். ஸோ முத்துப்பல்லாக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர். 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் திருநெல்வேலி. திருநெல்வேலி இல்லையா, முத்துப்பல்லாக்கா பயங்கரம். மயிலை மயிலாப்பூர், மயிலை மயிலாப்பூர். ஸோ மயிலாப்பூரோட சிறப்புகள் அப்படின்னா, மடலார்ந்த தெங்கின் மயிலை, மயிலை மயிலைன்னு வந்துகிட்டே இருக்கும். கபாலீஸ்வரம், மயிலை கபாலீஸ்வரம், கற்றார் ஏத்தும் கபாலீஸ்வரம், கபாலீஸ்வரர் கோயில் அங்கே தானே இருக்கு மயிலாப்பூர்ல. சூழ்ந்த கபாலீஸ்வரம், அடுத்து மயிலாப்பூர்,
அடுத்து மயிலை, எல்லா இடத்துலையுமே மயிலை மயிலன்னு வந்துகிட்டே இருக்கும். ஐப்பசினா ஓண விழா, ஐப்பசினா ஓண விழா. ஏன்னா ஐயப்பன்னா கேரளாக்காரரு, அப்போ கேரளாக்காரருங்கிற கேரளாவில் இருக்காரு, அதனால ஓணம் கொண்டாடுறோம். கார்த்திகைங்கிறது விளக்கு திருவிழா, முருகனுக்காக விளக்கு திருவிழா போடுவோம். மார்கழிங்கிறது திருவா திரை, மார்கழி மார்கழி காலங்காத்தால எந்திரிச்சு மார்கழி திங்கள் அல்லவா அப்படின்ட்டு பாட்டு பிடிச்சிட்டு காலங்காத்தால திருவா திரை விழா. தை எங்களுக்கு தெரியும், தைப்பூச விழா, முருகன் கோயிலுக்கு போவோம். மாசி கடலாட்டு விழா, மாசி கடலாட்டு, கடலை போய் ஆட்டுறது. மாசி பாசம் பிடிச்சிருக்கும், கடலை ஃபுல்லா பாசியா இருக்கும், அதை நாங்கள் மாசியா கடலாட்டு விழான்னு வச்சுக்கிறோம். பங்குனி உத்திர விழா எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ரைட்டு. திரு மயிலாப்பூர் பதியத்தில் இடம்பெற்றுள்ளது திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. முதல் 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தர் தான். அப்புறம் தான் திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர், அப்புறம் 9 பேர், அப்புறம் 10 திருமந்திரம் திருமூலர்னு சொல்லி வரும். இப்படி தான் வரும். அந்த 10 பேர் வருவாங்க. அது 11 பேர், 12 பெரிய புராண சேக்கிழார். அப்ப என்னன்னா நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான். அங்க 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது வைணவம். நாதமுனிங்கிறவர் இருப்பார். இங்க தேவாரம்னா நம்பியாண்டார் நம்பி, சிவனை நம்பி நம்ம கோயிலுக்கு போகலாம் திருவண்ணாமலைக்கு. அந்த மாதிரி நம்பியாண்டார் நம்பி. அகநானூறு அம்மூவனார், அகநானூறு அம்மூவனார். அந்த 3 பேரை நிப்பாட்டி வச்சு எனக்கு என்னமோ இந்த 3 பேர்ல தாங்க டவுட்டா இருக்கு. நீங்க மரகத நாணயம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா எல்லா என்கொயரியும் ஒரு 3 பேரை நிப்பாட்டி இந்த 3 பேர்ல யார் எடுத்திருப்பா, எந்த சினிமால வில்லன் பார்த்தாலும் சரி ஒரு 3 பேரை நிப்பாட்டுறதுங்க. அது என்னன்னு தெரியல. அதான் அம்மூவனார். அகநானூறுனா அம்மூவனார். மனசுக்குள்ள தோணுது ஒரு 3 பேராக இருக்கணும். அந்த அம்மூவனார் அந்த 3 பேராக தான் இருக்கணும். அந்த 3னாலே முக்கடல் பெருங்கடல்ங்கிற வார்த்தை வந்துடணும். பெருங்கடல் அப்படின்னு சொல்லி வந்துடணும். அதான் அம்மூவனார். இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வைக்க போவார் அவங்க அப்பா. அப்போ மகளை கூட்டு போவார். அப்போ நாய் வந்து பயங்கரமாக குலைச்சிக்கிட்டு இருக்கு. குலைக்கும் போது கண்ணு படப்படங்குது, மாடு மிரளுது, அவரால் வண்டியை பிடிக்க முடியல, நம்ம பதறுது, நம்மால் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கண்ணு பதறும் போது கண்ணு எவ்வளோ அழகா இருக்கு, கால் நடுங்கும் போது கால் எவ்வளோ அழகா இருக்கு, மாடு மிரளும் போது மாடு எவ்வளோ அழகா இருக்குன்னு நம்மால் சைட் அடிச்சுட்டு இருக்காரு. நாய் குலைக்குதே, நாயை பத்தி விட மாட்டாம. இதுதான் அம்மூவனார். இது நெய்தல் திணை. ஏன்னா உப்பு விற்க வந்தாங்க, அதனால இது என்னது நெய்தல். பாருங்க எப்படியெல்லாம் இருக்குன்னு. அகநானூறு, அதாவது அகநானூறுனாலே உங்களுக்கு காதல் கதையை வந்துடும். அகநானூறுனாலே என்னதான் காதல் கதையாக தான் வந்துடும். ரைட்டா? அப்போ இந்த கரடி உள்ள போய் எடுக்க போனது, கரடி அந்த இதுக்குள்ள போய் அந்த உள்ளுரை ஊமை இறைச்சின்னு சொல்லி +1 நடத்திருப்பேன். இந்த கரடி போய் பாம்பை பிடிச்சி, அது ஒரு அகநானூறு தானே. உப்பங்களி என பெயர், உப்பளம் வைக்க போன இடத்துல அகநானூறு. களிற்றி யானை நிறை 120, களிற்றி யானை நிறை 120. மணிமடை போலும் மணிமேகலான்னு வந்தா 18 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மணிமடை போலும் 180, கோயம்புத்தூர்னா 100ன்னு வச்சுக்கணும். மீதி இருக்கிறது தான் களிற்றி யானை நிறை 120. மீதி இருக்கிற யானைக்கு போடுங்கப்பான்னு 120 அங்கே போட்டுருணும். அப்போ 180 100 அது ரைட்டாம்பா. ஸோ ஓகே. அடுத்தது இதில் ஒருவர் அம்மூவனார். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்கள் ஒருவர் அம்மூவனார். அகப்பாடல் மட்டும்தான் பாடுவாராம். நெய்தல் திணை பாடல் பாடுவதில் வல்லவர். நெய்தல் திணை சோமசுந்தர பாரதியார். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்காங்க, சோமசுந்தர பாரதியாரை பத்தி ரீட் பண்ணிக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா. எப்படி பிறப்பினால் ஒருவருக்கு, விநாயகர் வந்து பிறந்துட்டாரு, விநாயகர் இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சிறப்பு வேண்டுமென்னு நல்ல செய்கை வேண்டுமோப்பா. இப்போ விநாயகர் வந்து பிறந்துட்டாரு, எப்பா நீ பிறந்துட்டனால விநாயகர்னு எல்லாரும் உன்னை கும்பிட மாட்டாங்க, ஏதாவது சிறப்பு செய்ப்பா. சிறப்பா அப்படிங்கிற போது டக்குன்னு அப்பதான் கழுத்தை வெட்டிட்டு அப்போ விநாயகர் அந்த யானை தலையா அவங்க வச்சு விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்படியே இருந்துட்டு போறேனே, நல்லா தானே இருக்கு, நான் ஏதாவது சிறப்பு செய்யணும்ல, நல்லா இருக்கு யானை தலை, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாரு எப்பயும் போல. அப்ப சிறப்பு செஞ்சிருக்காருல, அப்ப விநாயகர் தான். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, நீ யானை தலையை வைத்துக் கொள்ளப்பா, உனக்கு சிறப்பு வருமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும்பா, நீ நன்மையை செய்யப்பா யானை தலையை வைத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலப்பதிகாரம் புகார் காண்டம், அரங்கேற்று காதை, இளங்கோவடிகள். உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் புகார் காண்டம். இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்காங்க. மாதவியின் நாட்டியம், இசைக்கருவியில் ஒலித்த முறை, மாதவி மன்னரிடம் பரிசு பெறுதல், ஏன் கோவிச்சுட்டு போனார் அவரு, கோவலன் ஏன் கோவிச்சுட்டு போனார், இந்த கதையை ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த கதையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அந்த யாழ் இருக்கு பார்த்தீங்களா, யாழ்ல 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். எத்தனை? 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். பேரியாழ். 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ்.
ரைட்டாங்க. 16 நரம்புகளை கொண்டது சகோடையால். அடுத்து 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியால். ரைட்டா, 7ங்கிறது செங்கோட்டி. செங்குளவின்னு ஒரு குளவி இருக்கும், அது கொத்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே 7 நாளுதே ரொம்ப கஷ்டம். அது செங்கோட்டினா 7. சகோட சங்கடமா இருக்குங்க. 16 ஒரு 16 வயது நிலை படத்துல ரொம்ப சங்கடமா இருக்குங்க நடிச்சது. கமலஹாசன் சொல்றாரு ரொம்ப இல்லாட்டி சகோதரனா நடிச்சாங்க 16 வயது நிலை படத்துல. ரஜினியும் கமலும் நடிச்சாங்க. ஒரு வில்லனா தான் இருந்தாங்க, சகோதரரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து மகரையாள் 17. மகரையாள் 17. ரைட்டா, நம்ம மகன்னா 16ன்னு போட்டுறாங்க, மக 17. மக பேரிளம்பல் பெரிய பிள்ளை ஆயிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 21. அவ்வளோ கல்யாணம் ஆகும்போது 21 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்போ வந்து பெரிய விஷயம். அடுத்து மகளுக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணலாமா, அது தப்பு, அது தவறு. 16ங்கிறது சகோதரரை பழகிக்கலாம், 16 வயசுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 7ங்கிறது செங்கோட்டியால். இந்த இதை யாவும் வச்சுக்காங்க, அந்த நம்பர் யாவும் வச்சுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது 2 யாவும் இருந்தாலும் மிச்சம் 2 அடிச்சிடலாம். அடுத்தது அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் இது வந்து குடிமக்கள் காப்பியம். ஏன் ஒவ்வொன்று இது காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னா, அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தோட தலைமாக்களா வச்சது, அதனாலதான் இது குடிமக்கள் காப்பியம். சேர சோழ பாண்டியர்கள் வர்றதுனால மூவேந்தர் காப்பியம். இந்த மாதிரி இயல் இசை நாடகம் வரனால முத்தமிழ் காப்பியம், உரையிட்ட பாட்டுடை செய்யுள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், இந்த மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க. இளங்கோவடிகள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகிறார். இளங்கோவடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சேரன் தம்பி சிலம்பை, சேரனுடைய தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்லி பாரதி குறிப்பிட்டிருக்கார். அடுத்து மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர். மெய்ப்பாட்டியல் நகைய அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதல் வெகிலி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. இந்த மாதிரி இதெல்லாம் நகை அழுவகை இழிவரல் மறுக்கை இந்த இலக்கணம் சார்ந்து தானே வருது. பார்த்தாலே தொல்காப்பியம்னு வந்துடும். தொல்காப்பியத்தை நினைச்சாலே நமக்கு உண்மையாவே அழுக வருதே அப்படிங்கிறது தான். ஸோ நகை இழிவரல், நகைனா சிரிப்பு, இழிவரல்னா சிறுமைப்படுத்துறது, மறுக்கைனா வியப்பு. எதிர்த்தாலும் ஆச்சரியப்பட்டே இருப்பாங்க. தோசை சூப்பரா இருந்துச்சு, எதிர்த்தாலும் ஆச்சரியப்பட்டே இருக்கீங்க. பெருமிதம் பெருமை, வெகுளி சினம், வெகுளியா இருக்காரா அப்படின்னு சொல்றான். ஆனா சினமா கோவம், சினம்னா கோவம், வெகுளினா சினமா, உவகைனா மகிழ்ச்சி. ரைட்டா, நான் ரொம்ப உவகையா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்னது உவகையா இருக்கியா, எப்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி வெகுளினா சினம், மறுக்கைனா வியப்பு, இழிவரல்னா சிறுமை. பார்த்துக்காங்க. இந்த 8 வகைப்படும். இது என்னது வகைப்படும், இந்த மெய்ப்பாடு. இந்த முகத்தை வந்து இப்படி 8 வகையா இது பண்ணலாம். ரைட்டா, 8 வகைப்படுத்த. காலேஜ்லாம் நம்ம நடிச்சிருப்போம்லப்பா, மைம் ஷோ போனோன்னா முகத்தை வச்சுட்டு பண்ணுவோம்ல. ஸோ அடுத்தது நகைக்கு ஒரு பாட்டு, நந்தி பாடல். இது ஒரு பாடல் வரியை கொடுத்துட்றாங்க. இது நந்தி கலம்பகமா, என்ன கலம்பகம், நந்தி. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டை கொடுத்துட்டு ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டாங்க. ஸோ நகை சிரிப்பு பத்தி பாடிய பாணன் குரலை எள்ளி நகையாடிய தலைவியின் கூற்று அப்படின்னா அந்த மாதிரி. அது வந்து நந்தின்னு வந்தனால நம்ம நந்தி கலம்பகனே போட்டுடலாம். சிரிப்புனாலே நந்தி கலம்பகம். நீ நந்தி அப்படின்னாலே அப்படி ஒரு சிரிப்பு வந்துடுது. நந்தினா எதுக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அழுகைனா புறநானூறு. அழுகிற இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னா தான் அழுவாங்க. புளியை பார்த்தாலும் அழுவான், ஐயோ அப்படின்னாலே அழுகுதான். புறநானூறு, வீட்டை விட்டு வெளியே போய் அழுகுமா எதா இருந்தாலும். இழிவரல் சிறுமை, என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துருமா. இழிவரல் சிறுமை. எரிய கேளல் இந்த இருக்கு, கேலி பண்றது, கேலின்னு வந்துருச்சு. ஸோ வீட்டை விட்டு வெளியே போனா கேலி பண்றாங்கம்மா, நான் வெளியே போக மாட்டேன், அப்ப கேளல், அப்ப சிறுமைப்படுத்துறாங்க, புறநானூறு தான். அடுத்தது மறுக்கைனா வியப்பு. கண்புலம் காண வெண்புலம் பெய்து இரும்புறம் போலும் சிலப்பதிகாரம். அமரருக்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் வந்தாலே என்னது சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்காங்க. காதல் கொள்நனை காட்டி அவளோடைய கண்புலம், இந்த கண்ணா கண்ணகி தானே, அப்ப கண்ணகியை பத்தி காதலை பத்தி சொன்னா சிலம்பு தான். வியப்பு, அந்த அம்மா வந்து சொன்னா என்னது இப்படி நடந்து போச்சா, என்னது உன் வீட்டுக்காரர் கொண்டு விட்டாங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து அச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்னா யானை வந்தா அச்சம். குறிஞ்சினா மலைகள்ல தான் யானை வரும், குறிஞ்சி. பெருமிதம்க்கு புறப்பொருள் வெண்பா மாலை. ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விளங்கின் சிறு சுடர் எரிசுடர் சுட்டுக்கிட்டே இருக்கும். புறப்பொருள் வெண்பா மாலை. நண்பா மாலையில வெளியே போ, புறப்படுறா இருந்தா நண்பா மாலையில வெளியே போ,
மதியம் போனேன்னா சுடும் காலு. அப்ப எப்படி சுடு? ஒரு சுடர் சிறு சுடர் எரி சுடர்னு சுடு நண்பா பாத்துக்க அப்படின்னு. சரி நண்பா, எனக்கா நீ நல்லதை சொல்ற, பெருமையா இருக்குடா, பெருமிதமா இருக்குடா நண்பா. அவ்வளவுதான், இதுதான் ஷார்ட்கட், பெருமிதம் நண்பா. அடுத்து வெகுளி சினம். வெகுளி சினம் என்ன பாட்டு வச்சிருக்காங்க? புறநானூறு. வெகுளி சினம், இந்த இருக்கு சினம்னு வந்துருச்சு, புறநானூறு. வெளியே போனா அவமானம், அவமானம், சிறுமைப்படுத்துறது, சினம், இது எல்லாமே வரும். வெளியே போனாதான் நடக்கும். உவகை மகிழ்ச்சி. உவகை மகிழ்ச்சி. இதுக்கு என்ன பாடல் யாருன்னு சொல்லல. கண்ணனை கண்டதும் மகிழ்ச்சியா? பாடல் வரிய காணா. செய்ற்றியம் போட்டிருக்காங்க. உயிப்போன் செய்தது காண்போருக்கு எய்தல் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்த செய்ற்றியம். சரி, ஓகே. முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். ரைட், ஓகே. இளம்பூரணார் தான் எழுதினாரு. கோதை நாயை பத்தி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க. இளம்பூரணார் தான் எழுதினாரு. அடுத்து, பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயிர் கொள்கை கேட்டோன் எந்தை என். அதான் தந்தைன்னு வந்தாலும் புறநானூறு தான், எந்தை அப்படின்னு வந்தாலும் புறநானூறு தான். வையகம் முழுவதும் வரிஞன் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான். பாலகாண்டம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு செய்கின்றான், வையகம் முழுதும் ஒரு அரசு செய்கின்றான். ராமனை தான் சொல்றாங்க. ராமன் பிறக்கிறாரு. அப்போ பாலகாண்டம். என்ன காண்டம்? பாலகாண்டம். இன்சொல் வன்சொல் அப்படின்னு வந்தா அது ஒரு சிறுகாலை செய் முனைப்பாடியார் அறநெறிச்சாரம். காலையில இருந்துச்சுன்னு எதையாவது செய்யா அப்படின்னா முனைப்பாடியார் அறநெறிச்சாரம். இது ஏற்கனவே நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். வான்முகுந்த நீர், வான்முகுந்த அதாவது கடல் நீர் சூழ்ந்த அப்படின்னு வந்தா கார் நாற்பதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கடல் நீர் முகுந்த அப்படின்னு வந்தா கார் நாற்பது. இது வான்முகுந்த நீர் அப்படின்னா பட்டினப்பாலை. வான்முகுந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட்டினத்துல மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதான் பட்டினப்பாலை. வான்முகுந்த நீர் மழை பொழிவுனாலே பட்டினத்துல சொல்லுவாங்க மழை பெய்யறதை பத்தி. நமக்கு சொல்றதே அவங்கதான். அதிசய மலர் தமிழ் நதி. தமிழ் நதியில அதிசயமா ஒரு மலர் போகுது, அது அதிசய மலர். செம்பருத்தியா? அதிசய மலர். ஸோ இது நமக்கு பெருசா சிலபஸ்ல இல்லாதனால லைட்டா நீங்க பாத்துக்காங்க. தமிழ் நதி. தேயிலை தோட்ட முகமது ராவுத்தர், இதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு. புறநானூறு. புறநானூறு பிசிராந்தையர் நாடகம். புறநானூறு பிசிராந்தையர் புறநானூறு பாட்டு. பின்னாடி போக போக நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புறநானூறுனா என்ன? அந்த எல்கார்ட்னா யாரு? நம்ம ஜி போப் எப்படி மொழிபெயர்த்தாருங்கிறத நம்ம பார்த்துருப்போம். எல்கார்ட் என்ன பண்ணிப்பாரு? 999 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதை ஜி போப் மொழிபெயர்த்துள்ளார். இந்த பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார். இந்த பாடலின் ஆசிரியர் யாரு? அந்த ஜார்ஜ் எல்கார்ட்டுங்கிறவரு த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு எனும் தலைப்பில் 999 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த பாடலின் ஆசிரியர் தான் பிசிராந்தையர். பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர். ஆந்தையார் என்பது இப்புலவரின் பெயர். அதான் பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன். இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி. இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டவர் யாரு? அறிவுடை நம்பி. பிசிராந்தையர் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்தார். அப்பா, பிசிராந்தையர் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்தார். இதை ஊவேசா 1894 ஊவேசா அச்சில் பதிப்பித்திருக்கார். புறநானூறுனாலே 4 தான். ஊவேசா அச்சு பதிச்சிருக்காரு. அடுத்து ராசமாணிக்கம். நான் லாஸ்ட்ல ஒரு 3 பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கள ஜஸ்ட் ஃபார் நீங்க ரீட் பண்ணிக்கிட்டா போதும். அவங்கள பத்தி ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்காங்க. பார்த்து நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னா இவர் நம்ம மயிலை. மயிலை பத்தி பார்த்தீங்கன்னா இவரை பத்தி ஏற்கனவே அங்க படிச்சிருப்போம். மயிலை தோப்ப மீனாட்சி சுந்தரனாரா? மயிலை தானே இவரு? மயிலை தான். மயிலை சீனிவை. மயிலை சீனி வெங்கடசாமி. இவரை பத்தி நம்ம ஏற்கனவே அங்க படிச்சிருப்போம். +1ல ஒரு பாக்ஸ்ல படிச்சிருப்போம். இது ஜஸ்ட் உரைநடை மாதிரி இருக்கும், கதை மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க, அவ்வளவுதான். நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கிற முடியாது, பட் ரீட் பண்ணிக்கலாம், ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவர் கேரக்டர் இவ்வளவுதான் அப்படின்னு. ஸோ தமிழ் தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன் வீங்கிட மாட்டேன் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். கல்விங்கிறது விளம்பரம் செய்ய வேண்டியதில்லை, கல்விக்கு விளம்பரம் தேவையில்ல. தமிழ் 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 வந்திருக்கு. அதுக்கப்புறம் கல்விக்கு விளம்பரம் விளைதல் இல்லான். கல்விக்கு விளம்பரம் வேண்டாம், அதான் பாரதிதாசன். கல்விக்கு விளம்பரம் வேண்டாம் யாரு? பாரதிதாசன்.
கல்விக்கு விளம்பரம் வேண்டாம் பாரதிதாசன். மயிலசீனி வெங்கடசாமி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ரச்சனை யாத்திரிகம் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, கிறித்துவ கம்பர்னு சொல்லுவோம். கே கிறித்துவ கம்பர்னு சொல்லுவோம். ரச்சனை யாத்திரிகம் ரைட்டாப்பா. அவருடைய அப்பா பத்தி, இயேசுநாதருடைய தந்தையை பத்தி, அந்த பயணத்தை பத்தி குறிப்பிடுறது தான் இந்த நூல். இயேசுவின் தந்தையை பத்தி குறிப்பிடுறது. அது கதை மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. ரைட். ஜான் பன்னியன் என்பவர் ஆங்கிலத்தில் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், இது ரொம்ப முக்கியம். பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் தழுவிதான் ஆங்கில நூலின் தழுவான ரச்சனை யாத்திரிகம் படைக்கப்பட்டது. 3766 பாடல்களை கொண்ட பெரும் உருவக காப்பியம். ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனை பருவம், 5 பருவங்களை கொண்டது. குமார பருவத்தில் ரச்சனைய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சி. இதுல இந்த பாடத்துல இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சி இதுல இடம்பெற்றிருக்கும். அப்ப வீரமாமுனிவர் அவரு தேம்பாவணியில தான் அவங்க அப்பா பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேம்பாவணி அதுலேயும் அவங்க அப்பா பற்றி சொல்லியிருப்பாங்க. இதன் ஆசிரியர் எச்.ஏ. கிருஷ்ணர் சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்துவ சமய இலக்கியம் தமிழ் இலக்கிய வளமை பற்றியும் எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரச்சனை யாத்திரிகம் போற்றி திரு அகவல், ரச்சனை மனோகரம் முதலிய நூல்களையும் எழுதியுள்ளார். இவர்தான் கிறித்துவ கம்பர். இவருடைய இறுதி காலத்தை பற்றி, அது என்ன படலம், ரச்சனைய படலம் அப்படிங்கிறது அவருடைய இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சியை பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. ரச்சனை யாத்திரிகம் இந்த உமர் புலவர் இயற்றியது. இந்த ரச்சனை யாத்திரிகம் அதாவது கிறிஸ்டின் இஸ்லாம் சார்ந்து கொஞ்சம் தான் இருக்கும் புக்கில். அப்படிங்கிற போது அதில் கண்டிப்பாக இதில் ஒரு வினா அதில் ஒரு வினா வந்துடும். ஸோ நல்ல ஒரு விட நல்லா படிச்சுக்காங்க. இப்போ கம்பராமாயணம் கண்டிப்பாக வினா, திருவிளையாடற் புராணம் கண்டிப்பாக ஒரு வினா, அதுக்கப்புறம் வில்லி பாரதம், ராவண காவியம், அதே மாதிரி தான் இந்த ரச்சனை யாத்திரிகம். அப்புறம் தேம்பாவணி ரைட்டா. அப்புறம் உமர் புலவர் இயற்றியது சீரா புராணம். இதிலிருந்து எப்பயுமே அந்த மாறாம ஒரு வினா இருக்கும். ஆழ்வார்கள் பத்தி, நாயன்மார்கள் பத்தி கிளீனா இருக்கும். இதுல கம்பல்சரி வினா இருக்கும். நல்ல ஒரு முறை லாஸ்ட்ல போறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா படிச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப்டி. சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், சிறுபானாற்றுப்படை இது 10 பாட்டுல 1, சிறுபானாற்றுப்படை 10 பாட்டுல 1. ஏழு வள்ளல்கள் ஆண்ட பகுதி. ரைட். முல்லைக்கொடி படர தேர்தந்த பாரியின் செயலும், முல்லைக்கொடி படர அந்த 7 வள்ளல்களை பத்தி, மயிலுக்கு தன் ஆடை தந்த பேகன் செயலும் அறியாமையால் செய்யப்பட்டவை அல்ல, இது அவர்கள் ஈகை உணர்வின் காரணமாக செய்யப்பட்டதே. புறநானூறு குறிப்பிடும் மற்றொரு வள்ளல் தான் குமணன். இவர் முதிர மலையை, அதாவது பழனி மலைத்தொடர்ல, பழனி இருக்குல்ல அந்த பக்கம், குமணன்கிறவர். இவர் மன்னனாவான். தன் தம்பியாகிய இளங்குமணனின் நாட்டை கொடுத்து விட்டு காட்டில் மறைந்து வாழ்ந்தான். இளங்குமணன் தன் அண்ணனின் தலையை கொய்து தருவோருக்கு பரிசில் அறிவிக்கிறார். பாத்தீங்களா, குமணன் இளங்குமணன்ட்ட கொடுத்துட்டு போனா தலையை கொண்டு வரக்கு பரிசு அறிவிக்கிறார். அப்போது தன்னை நாடி பரிசில் பெற வந்த பெருந்தலை சாத்தனார், அவருக்கே ஒரு பெரிய தலை இருக்கும் போல, 52 தலை இருக்கும் போல, புலவருக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் பொருள் இல்லாமையால் தன் இடையில் உள்ள உறைவாளை தந்து தன் தலையை அறிந்து சென்று இளங்குமணன் கொடுத்து பரிசில் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். இதனால் இவன் தலைக்கு தலை கொடுத்த குமணவல்லல். பாருங்க, தலைக்குனா பெருந்தலைக்கு தலை கொடுத்த குமணவல்லல் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். பயங்கரமான பாட்டா இருக்கே புறநானூர்ல. அடுத்து சிறுவாணன் பயணம். நல்லூர் தொடங்கி அது 8 கல், 12 கல், 11 கல் இருக்கு. நல்லூர் 8 கல்னா, எயிர்பட்டினம் மரக்காணம்ங்கிறது 12 கல்லாம், வேலூர் அப்படிங்கிறது உப்பு வேலூரா 11 கல்லாம், ஆமூர்ங்கிறது நல்லாமூர் 6 கல்லாம், கிடங்கில் திண்டிவனம், அவ்வளவுதான், முடித்த இடம் திண்டிவனமா. ஏதோ சென்னைக்கு போற மாதிரியே இருக்கு. ராசமாணிக்கனார் 10 பாட்டு ஆராய்ச்சியில இது சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் நல்லா பார்த்துக்காங்க. சிறுவானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் 10 பாட்டு உள்ள ஒன்று தான். ஸோ ஓய்மா நாட்டு மன்னான நல்லிய கோடனான பாட்டுடை தலைவனை கொண்டு, நல்லிய கோடன், சிறுவானாற்றுப்படைனா நல்லி எலும்பு சின்னதாக தான் இருக்கும். நல்லிய கோடன் 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல். பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது. பரிசு பெற்ற ஒரு பாணன் இன்னொருத்தன்டையே அங்க போனா உனக்கு இன்னும் பரிசு கிடைக்குன்னு ஆற்றுப்படுத்தும் நூல் தான். ஸோ வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றி செய்தி தான் இதுல. குமணன், இளங்குமணன் பத்தி செய்தி. ஸோ இதுல வா சுபமாணிக்கம், ஜஸ்ட் இவரை பத்தி ரீட் பண்ணிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஸோ +2ல பாத்தீங்களா, இந்த லாஸ்ட்ல
லாஸ்ட்டில் கரெக்டாக 42வது பேஜ்லேருந்து ஆரம்பித்து 79வது பேஜ் வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் சிலபஸில் பேஸ் பண்ணி. இல்லை அதே மாதிரி மொழியை ஆல்பமில் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க இல்லை, சிலபஸ் படி முக்கியமானவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்துலேருந்து ஒவ்வொன்றா எடுக்கணுங்கிற ரூல் இல்லை. +1 +2 இப்போ 10 அங்கிட்டு 10 அங்கிட்டு 8 இங்கிட்டு 8 8 8 16 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. 16 பேரில் ஒரு கொஸ்டின் எடுக்க முடியுமா? பரிமார் கலைஞர் நமக்கு சிலபஸில் இருக்காரு, பரிமார் கலைஞர். சிவை தாமோதரனார் சிலபஸில் இருக்காரு, ஜி போப்பு நமக்கு சிலபஸில் இருக்காரு. அப்படிங்கிற போது அந்த முக்கியமான பர்சன்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆறுமுக நாவலர் சிலபஸில் இருக்காரு. அப்படி டக்குன்னு அதை ஸ்பெசிஃபிக் நல்லா படிச்சுட்டு மிச்சவங்கள ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி. புரியுதா உங்களுக்கு? ஸோ +2 இவ்வளோ தான். என்னை பார்த்து +1 விட +2 ஈஸி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் உங்களுக்கு வந்திருக்கு, ரச்சனை யாத்திரியம் வந்திருக்கு, புறநானூறு பற்றி அதிகமாக வந்திருக்கும், இதில் 10 பாட்டு அதிகமாக வந்திருக்கும். ஸோ +1 போல 8 தொகையை பற்றியாக வந்திருக்கும், இதில் 10 பாட்டு அதிகம் வந்திருக்கும். இந்த 8 தொகை 10 பாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த +1 +2 தான். ஏன்னா இதில் இருக்கிற அடிகள், இதில் இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 10 கொஸ்டின் இடத்துல 15 கொஸ்டின் கூட கேட்கலாம்ல தமிழ் புக்கில். ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓ இந்த +1 +2 இவ்வளோ இம்பார்ட்டண்டாங்கிறது. ஸோ நான் பயப்படக்கூடாது. இப்போ நான் இப்போ நடத்துனது மூலமாக ஓகே, இப்போ 244 பக்கத்தை 79 பக்கமாக ஆக்கியிருக்கோம். அப்போ இந்த 79 பக்கமும் நம்ம படிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. இப்போ எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோம்ல, அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நம்ம இப்போ தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம் சார் அப்படிங்கிறதான். ஆனால் ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் நிறைய சுறா புக்கு, பாலசுப்ரமணி நிறைய பேரை இழுத்துருக்கேன். ஸோ எதுவும் தவறாக எடுத்துக்கிறாங்க. ரைட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.